நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இன்று இரவு ஒரு 10 மணி மாதிரி நம்ம சென்னை நகருக்கு ஒரு 2 நாள் சுற்றுப்பயணத்திற்காக வராரு. இந்த விசிட்டுக்கு மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபியோடைய ஸ்டேட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த கட்சியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத ரிவ்யூ பண்றதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் நம்ம சென்னைக்கு வராருன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பிஜேபியுடைய டாப் அபிஷியல்ஸை அமித்ஷா அவர்கள் சந்திக்கவிருக்காரு. ரீசெண்டா டெல்லியில எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்க. இந்த சந்திப்புக்கான மிக முக்கியமான காரணமா எதை சொல்றாங்க அப்படின்னா, 2026ல வரவிருக்கும் தேர்தல் கூட்டணிக்காக தான் இந்த சந்திப்பு நடந்தது அப்படின்ற மாதிரி கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2026 தேர்தலில் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்கலாம் போன்ற விஷயங்களையும் இந்த பயணத்தின் போது அமித்ஷா அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மூன்றாவது எல்லாரும் அறிஞ்ச விஷயம் தான், பிஜேபியுடைய ஸ்டேட் தலைமையானது மாறப்போகுது. இதுவரைக்கும் அண்ணாமலை சார் அவர்கள் தான் நம்ம பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடென்டா இருந்து வராரு. அவருடைய பதவி காலம் முடிவடைய இருக்கிற நிலையில ஒரு புது தலைவரை அந்த கட்சி தேர்ந்தெடுக்க போறாங்க. ரீசெண்டா அண்ணாமலை சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இந்த தேர்தலில் கலந்துக்கல, புது தலைவருக்கு வாழ்த்துக்கள், கட்சியோட பயணத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ மோஸ்ட் ஆப்வியஸ் கண்டெண்டரா யார் இருக்கா அப்படின்னா நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ யார் லீடர் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த பயணமானது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ ஹோம் மினிஸ்டர் அவர்கள் இன்றும் நாளையும் நம்ம சென்னை நகர்ல இருக்க போறாரு. இதே மாதிரி சேனல்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.